அலிமாஸ் சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது சிம்பிளான கார சட்னி. 5 தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 4 வரமிளகா, கொஞ்சம் கல்லுப்பு, மீடியம் சைஸில் 3 தக்காளி, சின்னதாக ஒரு 2 தக்காளி. வாங்க இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னு வரமிளகா போட்டுக்கலாங்க. வரமிளகா போட்டு வரமிளகா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சிட்டோன்னு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணினா போதும். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு விட்டுருங்க. போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கலக்கி கொடுத்து வதங்கிட்டு இருக்கட்டும். இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இந்த சட்னி சாப்பிட்டுக்கலாங்க. சீக்கிரம் ஆறிடுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அதையும் போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், தக்காளி அப்படி தாங்க சும்மா ரஃப்பாக கட் பண்ணோம்னா போதும். அதிலே நம்ம கல்லுப்பும் போட்டுக்கலாம். கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நல்லா வதக்கி கொடுத்துட்டு எல்லாம் கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது 5 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த சிம்லேயே வதங்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும்னா கரிஞ்சிரும். சிம்மிலே வச்சோம்னா தான் நல்லா தண்ணி விட்டு வதங்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், எடுத்து பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கலக்கி கொடுங்க. கலக்கி கொடுத்து கரண்டிலே அந்த தக்காளியை நல்லா அமுத்தி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடணும். அதிலே நல்லா எல்லாமே வதங்கி நல்லா எல்லாமே கலந்து தக்காளியே தெரியல பாருங்கள், அந்த மாதிரி வதங்கிடுச்சு. பார்த்திங்களா, வெங்காயம் தான் தெரியுது, தக்காளியே தெரியாத அளவுக்கு வதங்கிட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாங்க. அந்த தட்டில் போட்டு ஆற வச்சு ஆறின பின்னாடி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது நல்லா ப்ளைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டினா சுட சுட இட்லிக்கும் கார சட்னியும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.